அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பெருநாள் தொழுகையின் சட்டங்களை நாங்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். நோன்பு பெருநாளோ ஹஜ்ஜு பெருநாளோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லா என்கின்ற திடலுக்கு செல்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாதவிட ஏற்பட்ட பெண்களையும் கூட அவங்க திடலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வழியில் சென்று மறு வழியில் நாங்கள் திரும்ப வேண்டும். நம்ம இப்ப பெருநாள் தொழ போறோம்ல, ஒரு பாதையில போறோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது அதே பாதையால் நாங்கள் வராம நாம் அதுக்கு வேறு வழியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு பெருநாளுக்கு நாங்கள் தொழுவதற்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு விட்டு தான் நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் ஹஜ்ஜு பெருநாளைக்கு நாங்கள் தொழுது முடித்து வந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் முன்னாடி பின்னாடியும் சுன்னத் தொழுகை கிடையாது. அதே மாதிரி நம்ம வளமையான சுபஹ், லுஹர், அசர், மகரிப், இஷா அந்த தொழுகைக்கெல்லாம் பாங்கும் இக்காமத்தும் இருக்கிற மாதிரி நோன்பு பெருநாளைக்கோ ஹஜ்ஜு பெருநாளைக்கோ பாங்கும் இக்காமத்தும் கிடையாது என்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் சொல்லுவாங்க, நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜு பெருநாள் அவங்க தொழுவிக்கின்ற பொழுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு சுத்ரா, தடுப்பு, ஈட்டியையோ அல்லது கைத்தறியோ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். திடலில் கேட்கும் துவாவிற்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் உள்ளது. அதனால நாம திடல தொலை போகணும் சொன்னா அதிகமாக நாம துவாவுல நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி நாங்கள் பெருநாள் தினத்தில் அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் நாங்கள் எப்பொழுது ஆதாரத்துடன் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் பள்ளிக்கு செல்லாமல் முஸல்லா என்ற திடலுக்கு செல்பவர்களாக இருந்தனர். அவர்கள் முதலில் தொழுகையை துவக்குவார்கள். அறிவிப்பவர் அபு ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 956. இரு பெருநாள் தொழுகைகளையும் நாங்கள் திடலில் தொழ வேண்டும். மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிது நபவியில் தொழுவது 1000 மடங்கு நன்மை அதிகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நூல் புகாரி 1190. ஆனால் பெருநாள் தொழுகையை திடலில் தொழுதுள்ளதால் திடலில் தொழுவதன் முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். எனவே இரு பெருநாள் தொழுகைகளையும் திடலிலேயே நாங்கள் தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் பள்ளிக்கு செல்லாமல் முஸல்லா என்ற திடலுக்கு செல்பவர்களாக இருந்தனர். அவர்கள் முதலில் தொழுகையை துவக்குவார்கள். அறிவிப்பவர் அபு ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 956, முஸ்லிம் 1612. பெருநாள் தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். மேலும் தொழுகை கடமை இல்லாத மாதவிட ஏற்பட்ட பெண்களும் திடலுக்கு வர வேண்டும். தொழுகையை தவிர மற்ற நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும். இரு பெருநாட்களிலும் மாதவிடாய் பெண்களையும் வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண்களையும் தொழும் திடலுக்கு போக சொல்லுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். அப்பெண்கள் வீட்டிலிருந்து வெளியாகி முஸ்லிம்கள் தொழுகின்ற இடத்துக்கு சென்று அவர்களுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தொழும் இடத்தை விட்டு மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கட்டளையை கேட்டுக் கொண்டிருந்த பெண்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் எவருக்கேனும் அணிந்து கொள்வதற்கு மேலாடை இல்லை எனில் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அவனுடைய தோழி தனது உபரியான மேலாடையை இவர்களுக்கு அணிய கொடுக்கட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவிப்பவர் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 351, முஸ்லிம் 1615. ஒரு வழியில் சென்று மறு வழியில் திரும்ப வேண்டும். பெருநாள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் பாதையை மாற்றிக் கொள்வார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 986. தொழுகைக்கு முதல் சாப்பிட வேண்டும். சில பேரித்தம் பழங்களை உண்ணாமல் நோன்பு பெருநாளில் தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட மாட்டார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 953. நோன்பு பெருநாள் தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணாமல் தொழுகைக்கு புறப்பட மாட்டார்கள். ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி பிராணியை அறுக்கும் வரை சாப்பிட மாட்டார்கள். அறிவிப்பவர் ஃபுரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் இப்னு குசைமா, இலக்கம் 1426. இரு பெருநாள் தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு பெருநாள் தொழுகைக்கு முன்னரும் பின்னரும் எந்த தொழுகையையும் தொழுததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று திடலுக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுதனர். அதற்கு முன்னும் பின்னும் எதையும் தொழவில்லை. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 1431. பாங்கும் இக்காமத்தும் கிடையாது. இரு பெருநாள் தொழுகைக்கும் மற்ற தொழுகைகளைப் போல் பாங்கும் இக்காமத்தும் கிடையாது.
ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை பாங்கும் இக்காமத்தும் இல்லாமல் இரு பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதுள்ளேன். அறிவிப்பவர் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1610. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்களும், மொத்தம் 12 தக்பீர்கள் பெருநாள் தொழுகையில் சொல்வார்கள். அதற்கு முன்னும் பின்னும் வேறு எதையும் தொழுததில்லை. அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் அஹ்மத், இலக்கம் 6688. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களும், இரண்டாம் ரக்காத்தில் 5 தக்பீர்களும் கூறுவார்கள். இவற்றை கிராத்திற்கு முன்பு கூறுவார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் அபு தாவூத், இலக்கம் 1151. சுத்ரா, தடுப்பு வைக்கப்பட வேண்டும். இரு பெருநாள் தொழுகையிலும் திடலில் தொழும்போது இமாமிற்கு முன்னால் எதையாவது தடுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் திடலில் தொழுவதால் தடுப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஈட்டி நாட்டப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோக்கி தொழுவார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 972. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக தொழும் திடலுக்கு புறப்படுவார்கள். அவர்களுக்கு முன்பு கைத்தறி எடுத்துச் செல்லப்பட்டு தொழுமிடத்தில் அவர்களுக்கு முன்னால் நாட்டப்படும். அதை நோக்கி தொழுவார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 973. தக்பீரும் பிரார்த்தனையும். இரு பெருநாட்களிலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் வண்ணம் அதிகம் தக்பீர்கள் கூற வேண்டும். மேலும் திடலில் தமது தேவைகளை வல்ல இறைவனிடம் முறையிட்டு கேட்க வேண்டும். திடலில் கேட்கும் துவாவிற்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் உள்ளது. பெருநாளில் நாங்கள் தொழும் திடலுக்கு புறப்பட வேண்டுமெனவும், கூடாரத்தில் உள்ள கன்னி பெண்களையும் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டுமெனவும் கட்டளையிடப்பட்டிருந்தோம். பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள். ஆண்களின் தக்பீருடன் அவர்களும் தக்பீர் கூறுவார்கள். ஆண்களின் துவாவுடன் அவர்களும் துவா செய்வார்கள். அந்த நாளின் பரக்கத்தையும் புனிதத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அறிவிப்பவர் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 971, முஸ்லிம் 1614. உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமில்லாமலும் நினைப்பீராக. கவனமற்றவராக ஆகிவிடாதீர். திருக்குர்ஆன், அத்தியாயம் 7, வசனங்கள் 205.